ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே இன்றைக்கி எடுத்த விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சண்டே அதுமாவே காலையில் இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. ஒரே ஜாலி தான் எனக்கு இன்றைக்கி. ஏன்னா இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே எதுவுமா கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா பொறுமையாக வேலை செய்வோங்கிறது நமக்கு வந்து கிடையாதுங்க. அதெல்லாம் எப்போயாவது ஒரு வாட்டி தான் நமக்கு அது அமையுது. ஏன்னா நம்ம சண்டே அன்றைக்கி ரெகுலராக வந்து கோயிலுக்கு போய் வந்து தீபம் போடுறதுனால வழக்கம் போல் அன்றைக்கி வந்து மேக்ஸிமம் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா அன்றைக்கி ஒரு 7 மணி இல்லை 7:30 மணி போல் எழுந்திருப்பேன். இன்றைக்கி ஒரு 1:15 போல் வந்து எழுந்திரிச்சேன். எழுந்ததுமே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே போய் கோலம்லாம் போட்டுட்டு போர்ட்டிக்கெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்குள்ளே பாலும் வந்துருந்தது. ஒரு டீ போட்டு வந்து குடிச்சிட்டு ஒரு 7 மணி போலலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நேராக ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு தீபம்லாம் போட்டதுக்கப்புறமா நேராக தேட்டருக்கு தாங்க வந்து போகிறோம். ஈசிஆரில் இருக்கிற மாயாஜால் தேட்டருக்கு தான் வந்து போகிறோம். ரொம்ப நாள் இந்த படம் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆல்ரெடி எப்போவே ரிலீஸ் ஆகிடுச்சு ஆன்லைனில். நான் அதை வந்து பார்க்கலங்க. தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம தளபதி நம்ம சிஎம் சாரோடைய கடைசி படம் இல்லைங்களா, அது எப்படி மிஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். அதுவும் தேட்டரில் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. இருந்தாலும் நம்மளுக்கு சாதாரண பார்க்க சண்டே அன்றைக்கி தான் உங்களுக்கு லீவ் இல்லைங்களா, அதனால் சண்டே அன்றைக்கி போகலான்ட்டு புக் பண்ணியிருந்தாங்க. மாயாஜாலில் தான் டிக்கெட் கிடச்சிருந்தது. அதனால் அங்கே தான் வந்து போகிறோம். காலையில் ஃபஸ்ட்டு ஷோவே வந்து புக் பண்ணிட்டாங்க. டைமிங் வந்து 9:00 புக் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க புக் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்க புக் பண்ணது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், எதுக்காக காலையிலேயே பண்ணீங்க? ஒரு நாளைக்காவது லேட்டாக எழுந்திரிச்சு பொறுமையாக ரிலாக்ஸாக சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு பொறுமையாக போயிருக்கலாமே. மதியம் இல்லை ஈவினிங் டைம் புக் பண்ணியிருந்தா என்னன்னு கூட வந்து கேட்டிருந்தேன். மற்ற டைமிங்கில் வந்து ஃபுல்லாக புக் ஆகிடுச்சிங்கன்னா காலையில் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னாங்க. அப்புறம் வேறு வழியில் அதில் தான் புக் பண்ணேன் அப்படின்னாங்க. கீழே இறங்கும்போது சில்க் இருந்ததுனால அதுக்கு பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டு சாதம் அப்போ ஒரு மாட்டுக்கு இந்த கீழ் வீட்டில் இந்த முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தது வச்சாங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டதும் இது அப்படியே வச்சிருச்சு. இப்போ இறங்கி வரும்போது இன்னொரு மாடு வந்தது, அதுக்கு வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்தது. கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுனால வில்வமும் அப்புறம் பூவும் பூத்திருந்ததை வந்து 1, 2 தான் பூக்குது. இப்போல்லாம் ரொம்ப பூக்க மாட்டேங்குது. அதை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வந்து முக்கு இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஓரளவு வந்து நல்லா வந்து கட் பண்ணி விட்டுறலான்னு பார்க்குறேன். இப்போ மழை காலம் வர இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் நல்லா துளிர் விட்டு நிறைய பூ வைக்கும்னு நினைக்கிறேன். அதுமாரி பண்ணலாமாங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் வெளியில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் வந்து அந்த முருங்கை மரம் வந்து இருக்குங்க. காயே பறிக்கவே மாட்டேங்கிறாங்க. காஞ்சி காஞ்சி வேஸ்ட்டாக முத்தி போய் வேஸ்ட்டாக தான் போகுது. இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கீரை தேவைப்படும்ன்ட்டு கீரை ஒடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காய் இந்த சைடு ஃபுல்லாக கிளை ஒடிஞ்சு விழுந்துருந்தது. அந்த சைடு யாருமே இல்லை. அவங்க வரணும்னா அப்படி ரோட்டை சுற்றி தான் வரணும். அப்புறம் நான் வெளியில் நின்னதுனால கொஞ்சம் இந்த கீரை இந்த காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுமா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஓ, மரத்தை வெட்டியாச்சா? ம். ஹை, காலையிலே கிளம்புறதுனால இன்றைக்கி டிஃபன்லாம் எதுவும் வந்து செய்யலைங்க. நம்ம போகிற வழியில் வந்து இந்த ரோட் சைடில் தள்ளுவண்டி கடையில் இட்லி இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு. போகும்போது ஆளுக்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு போய்க்கலான்ட்டு காலையில் எழுந்திரிச்சு டிஃபன்லாம் வந்து செய்யலை. அப்படியே ரெடியாகி நேராக வந்து வந்தாச்சு. அப்புறம் இது ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது கிட்ஸ்லாம் அலோவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில தேட்டரில் அலோவ் பண்ணுறாங்க, சில தேட்டரில் அலோவ் பண்ணலை. நாங்கள் போன தேட்டர்லலாம் அலோவ் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 7:15 போலலாம் எங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே மூலவர் சன்னதியெல்லாம் திறக்கவே இல்லை. அப்போ தான் ஒவ்வொரு சன்னதியாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பியாச்சு. போகும்போது நான் சொன்ன மாதிரியே டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம தேட்டருக்கு கரெக்டாக போகிறதுக்கு ஒரு 8:40 போலலாம் அங்கே போயாச்சுங்க. சீக்கிரமாகவே போயாச்சு. ஈசிஆரில் இருக்கிற மாயாஜால் தான். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸாக தாங்க இருக்கும். முட்டுக்காடு, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சு, அப்புறம் எம்ஜிஎம் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். லாஸ்ட் டைம் இந்த லைனில் எப்போ வந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த லைனில் வரும். இந்த படங்கிறதுனால வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேங்க. எங்கே இது டிக்கெட் கிடைக்காதோ அப்படின்ட்டு. இல்லாட்டா நம்ம ரெகுலராக போகிற அந்த தேட்டருக்கே வந்து போயிருந்துருக்கலாம். அங்கே வந்து டைரெக்டாக போய் தான் வந்து டிக்கெட் வாங்கணும். அது செட் ஆகாது, கூட்டமாக ஆகிடும் அப்படிங்கிறனால தான் இங்கே புக் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 40 ருபீஸ் ஆகுது, அவ்வளோதான்.
கொஞ்சம் சீக்கிரமாகவே போயாச்சுங்க. இருந்தாலும் வெளியில தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மெயின் கேட் ஓப்பன் பண்ணவே இல்ல. கரெக்டாக அந்த 8:55க்கு தான் மெயின் கேட்டே ஓப்பன் பண்ணாங்க. மாயாஜால்ல வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு 5 ஸ்க்ரீனில் வந்து நம்ம சிஎம் சாரோட படம் ஓடிட்டுருந்தது. கரெக்டாக 9:00 தான் வந்து மெயின் இதே ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக ஒரு 9:15 போல கொஞ்சம் லேட்டாக தான் வந்து படமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுமாரி எங்கே வெளியில் கிளம்புற மாரி இருந்தாலுமே வந்து கரெக்டாக அந்த டைம் பங்க்சுவாலிட்டி சாதனா அப்பாவும் சரி நானும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணுற மாரி தான் அதுக்கு தகுந்த மாரி தான் கிளம்புவோமே தவிர லேட்டாக வந்து போக மாட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால கொஞ்ச நேரம் அங்கே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸ்க்கு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:15 போல் தான் வந்து மூவி ஸ்டார்ட் ஆச்சு. 12:30 மணிக்கு தான் வந்து முடிஞ்சுது. சண்டே அதுவுமா காலையில் ஃபஸ்ட்டு ஷோவே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட்டமே இல்லைங்க. கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் புக் பண்ண ஸ்க்ரீனில் வந்து பாதி சீட்டு காலியாக தான் இருந்தது. உள்ளே வந்துமே கிட்டத்தட்ட ஒரு 20 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து போட்டு விட்டுட்டாங்கங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் அந்த டைட்டில் போடும்போது வந்து அப்படியே நம்மளுக்கு உடம்புல அப்படியே புல்லரிச்ச மாரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. இதுதான் சாரோடைய லாஸ்ட்டு படங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அதுதான் வந்து நடக்கலை. ஏன்னா அந்த நம்மளுடைய சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த தேட்டரே வந்து கதி கலங்குற அளவுக்கு பண்ணுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அதுதான் வந்து நடக்கலை. அப்புறம் படம் முடிஞ்சு நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து லஞ்சு வந்து வீட்லேயே போய் செஞ்சுக்கலான்ட்டு வந்து பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா 12:30க்கெலாம் வந்து படம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போக எப்படியும் ஒரு 12:45 1 ஆகிடும். அவன் போய் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து சமையல் பண்ணிடாமல் வேஸ்ட்டாக எதுக்காகமா வந்து வெளியில் வாங்கணுன்ட்டு வரும்போது சிக்கனு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, காய்கறிலாம் எதுவும் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ அர்ஜென்ட்டுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஈவினிங் போல் வேணால் மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு இப்போ சமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சாதனா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்த உடனே வந்து அடுப்பில் ஒலைய வச்சு விட்டுட்டு அப்புறம் கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டேங்க. நான் சமையல் செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கல. வீடியோ எடுத்து அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுங்கிறதுனால சமையல் வேலையை பார்த்துட்டு சிங்கில் சேர்ந்த பாத்திரம் இதெல்லாமே விளக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இலையில சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் வைப்பாங்க ரொம்ப சிம்பிளாக அந்தமாரி மெத்தடில் தான் வச்சுருந்தேன். தேங்காய்லாம் அரைச்சி விட்டு சாதனா அப்பாவுக்கு வந்து 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் நிறையவே வச்சுட்டேங்க. தேங்காய்லாம் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி விட்டு நைட்டுக்கு ஒரு தடவை வந்து நம்ம புதுசாக எதுவும் செய்ய முடியாது. அதனால் நைட்டுக்கும் வர மாதிரியே வந்து நான் சமைச்சிட்டேன். சிக்கன் கிரேவி மட்டும் சாப்பாடு மட்டும் வேணும்னா சூடாக வச்சுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். இந்த ரொம்ப சிம்பிளாக அவசரமாக செய்கிற அன்றைக்கி தாங்க வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வேளை அன்றைக்கி கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தேன். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சாதாரண ஆனால் பிரியாணி தான் வந்து கேட்டால் பிரியாணிலாம் செய்யணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சரி வராதுங்கிறனால தான் அப்புறம் கிரேவியாக வந்து பண்ணிட்டேன். பிரியாணி வேணுன்னா அப்புறமா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நாள் தான் இந்த புதினா, பட்டாணிலாம் போட்டு பிரியாணி மாரி வந்து பண்ணேன். அப்புறம் தொடர்ந்து அதே பண்ணுற மாரி இருக்கும்டா, வேணாம் இன்னும் 2 நாள் ஆகட்டும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த வாழை இலையில போட்டு சுட சுட சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுங்க. சாதனா தான் அப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கழுவி வச்சுருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறமா எப்போதுமே சாப்பிட்ட உடனே போய் படுக்க மாட்டேங்க. ஒரு 3:30 மணி போல் தான் போய் படுத்தேன். எழுந்திருக்கிறதுக்கு 6 மணி போல் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டு. சாப்பிட்ட உண்ட மயக்கம்பாங்க இல்லைங்களா, அது வேறு நல்லா தூங்கியாச்சு. வேலையும் ஒன்றும் ரொம்ப கிடையாது. நைட்டுக்கு சேர்த்தே தான் நம்ம குழம்பும் வச்சாச்சு. அதனால் சாதம் வடிக்கிற வேலை மட்டும் தான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்றதெல்லாம் மேலே சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு மேலேயே வடிச்சுக்கலான்ட்டு எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாயங்காலம் மார்க்கெட்டு போகலான்னு நினச்சோங்க. அதுவும் வந்து போகலை. கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. சரி நாளைக்கு ஒரு டே வரும்போது நீங்கள் காய் வாங்கிட்டு வந்துக்கோங்க. நாளைக்கு ஏதாவது சிம்பிளாக ஏதாவது சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி தாங்க எங்களுடைய சண்டே பொழுது போயிட்டுருந்தது. இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மேலே வரும்போது மிஷினில் துணியும் போட்டு விட்டுட்டு வந்திருக்கிறேங்க. சாதனா வந்து சாப்பிட வரும்போது அவள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா காய வைக்க வேண்டியதான். இன்றைக்கி வ்ளாக் இதோட வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் எங்களோட பொழுது இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாகாக தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம்.